இந்த 2 ஃபோட்டோக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? யோசிக்கிறீங்களா? நானே சொல்றேன். எல்சியு பத்தின கான்செப்ட் தாங்க இது. ஜாதகத்துக்கும் எல்சியுக்கும் அப்படி என்ன கனெக்ட் இருக்கு? சும்மாலாம் இல்ல. எல்சியு கான்செப்டே ஜாதகத்தை வச்சுதான். மொத்தம் இருக்கிற 12 ராசிய 4 எலிமெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஃபயர், எர்த், ஏர், வாட்டர். இதுல லோக்கி ஃபயரை ஹீரோவாவும் வாட்டரை வில்லனாவும் காமிச்சிருப்பாரு. இதுல ஒவ்வொரு ராசியோட சிம்பிள் தான் கான்செப்டே. விக்ரம் படத்துல மேஷ ராசியோட சிம்பிளான ஆடு தான் ரெஃபரன்ஸே. சரிடா, அதுல கொம்பு எங்கன்னு கேக்குறீங்களா? அந்த 2 கண்ணு தாங்க கொம்பு. விக்ரம்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன போஸ்டர் இதுதான். A lion is always a lion. அடுத்த ராசி லியோ. இதுல இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. சிங்கம் தான் சிம்பிளே. டில்லிக்கு பக்கத்துல யாரு விசித்திர மனுஷன் பாக்குறீங்களா? தனுசு ராசியோட சிம்பிளே இதுதாங்க. வயிறு வரைக்கும் மனுஷனாவும் அது கீழே குதிரையாவும் இருக்கும். படம் ஃபுல்லா கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா லாரியிலேயே தான் டிராவல் பண்ணுவாரு. அந்த லாரியை தான் கரெக்டா அந்த ஹார்ஸோட சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ரோலெக்ஸ். படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஸ்கார்பியோ ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். இத்தனைக்கும் டேட்டு கூட ஸ்கார்பியோ தான் போட்டிருக்காரு. ட்வின் ஃபிஷ் வால்டர், இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் எடிஷன் எல்சியூல. அந்த 2 மீன் தான் அதோட சிம்பிளே. கரெக்டா மீன ராசிக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. நிவின் பாலி தான் இது நடிக்கிறார். பாக்கி இருக்கிறது இந்த 7 ராசி தாங்க. இந்த 7 ராசியில இருந்தா அடுத்த கேரக்டர்லாம் வரப்போகுது. எந்த ராசிக்கு என்ன கேரக்டர் யாரு போடுவாங்க எல்லாம் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.